நேயர்கள் கேட்க இருப்பது மக்களுடன் மருதன் வெள்ளி நிகழ்ச்சி. அன்பான நேயர்களே, தினந்தோறும் அற்புதமான தலைப்பின் கீழாக நாம் மக்களுடன் மருதன் வெள்ளி என்ற நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய மக்களுடன் மருதன் வெள்ளி நிகழ்ச்சியானது தோல் மற்றும் அழகியல் மருத்துவம் என்ற அற்புதமான தலைப்பில் வலம் வர காத்திருக்கிறது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் மிகப்பெரிய உறுப்பு என்று சொல்லலாம் தோல். அந்த தோல் ஆனது நம்மளுடைய உடலிற்கு ஒரு அமைப்பினையும் ஒரு அழகினையும் தரக்கூடியதாக ஒரு அற்புதமான ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட தோல் பராமரிப்பு மற்றும் அந்த தோலில் அழகியல் மருத்துவம் குறித்து நம்மோடு இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்று இருக்கிறார். தருமபுரி நெடுமாறன் நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ட்ரிபிளம் மருத்துவமனையினுடைய மருத்துவர் ஆர் புவனேஸ்வரி அவர்கள். அவரை மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து வரவேற்று மகிழ்ச்சி கொள்கிறது நம்முடைய மருதநெல்லி சமுதாய வானொலி. இன்று தோல் சம்பந்தமான உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு கூட நீங்கள் மருத்துவரோடு பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043442 என்ற முன் இணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 043442 என்ற முன்னிணைப்போடு 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கேன் மேடம். இப்போ இந்த தோல் அப்படின்றது மிக ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. ஒரு மனிதனுக்கு அவருடைய தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த தோல் அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய விஷயங்கள் பேச இருக்குது, ஒன்னொன்னா பேசுவோம். இந்த தோல் எப்படி அமைந்திருக்குது, அதனுடைய அடுக்குகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். பொதுவாகவே ஒரு சொல்வடை இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரி தோல் வந்து உடம்புடைய மிகப்பெரிய ஆர்கன், மிகப்பெரிய உறுப்பு. அதோட நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிற பொருட்களாகட்டும், வெளியில போடுற பூச்சிகளாகட்டும், எல்லாத்தோடையும் அப்சார்ப்ஷன்லயும் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடமா வரும் தோல் நமக்கு அமையுது. அதோட பாதுகாப்பு, அதோட பராமரிப்புங்கிறது ரொம்ப அவசியம். அது கிளைமேட்டு கொஞ்சம் மாறும். நம்ம அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல குளிர் பிரதேசத்துல ஒரு மாதிரி, வெயில் இருக்கிற பிரதேசத்துல ஒரு மாதிரி, நம்மள மாதிரி நார்மல் மிக்சடு கிளைமேட் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி அப்படின்றதும் மாறுபடும். பட் அது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கின் வகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை பராமரிக்கணும். தோல் அடுக்குகள்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து தோல்ல வந்து எபிடெமிஸ் அண்ட் டெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அடுக்குகள் இருக்கு. அதுக்கு கீழே நமக்கு கியூட்டிக்கல், தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு ஏடு ஒன்று இருக்கும், சப்கியூட்டிக்கல் லேயர், அது இருக்கு. இப்போ நமக்கு வந்து மெயினா நம்ம வந்து மேல தடவர பொருட்களோ எக்ஸ்டர்னல் இதுவோ உள்ள இருக்கிற டிசீஸும் வந்து நமக்கு வெளிப்படுத்துறது வந்து இந்த எபிடெமிஸ் சொல்லக்கூடிய மேல் கவர்ல தான், மேல் அடுக்குல தான் நமக்கு எதுவா இருந்தாலும் வெளிப்படும். அந்த அடுக்கை நம்ம எப்படி பராமரிக்கிறோம், அப்புறம் அதுக்குண்டான வியாதிகள் வந்தா எப்படி அதை பராமரிக்கணும், ஒரு அழகியல் மருத்துவமும் இப்பெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படுது. அது எப்படி பராமரிக்கணுங்கிறது அந்த எபிடெமல் லேயர், மேல இருக்கிற வெளிப்பூச்சி லேயரை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அமையும் நமக்கு. அப்போ வெளிப்பூச்சி தான் நமக்கு, வெளி லேயர் மட்டும் தான் நமக்கு தெரியுதுங்க. இப்போ இதுல இந்த தோல் அப்படின்றது இன்னொரு உறுப்பாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல வகுப்புகள்ல படிக்கும்போது வியர்வை சுரப்பியாகவும் இந்த தோலானது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். இது எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவையாக இருக்கு? கண்டிப்பா. இப்போ தோலில் நம்ம சொன்ன மாதிரி லேயர்ஸ் மட்டும் சொன்னோம், அடுக்குகள், எபிடெமில் அண்ட் டெர்மல் லேயர் சொல்றோம். அதுக்கு கீழே இருக்கிற தான் நமக்கு வந்து முடியோட வேர் பகுதி இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஸ்வெட் கிளாண்ட்ஸ், அந்த வியர்வை சுரப்பிகள் அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகி அந்த முடியோட வேர்க்கால்களோட இதுல வந்து நம்ம எக்ஸ்கிரீட் ஆகிறதுக்கு, நமக்கு வேர்வை எக்ஸ்கிரீட் ஆகிறதுக்கு அந்த வழியா நமக்கு வந்து வெளியில வரும். அப்ப என்னன்னா, இப்ப தோல் தான் வந்து தோலுல இருக்கிற அந்த வேர்வை சுரப்பிகளோட அந்த ஓப்பனிங் க்ளோசிங் இதுதான் வந்து நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் உடல் வெப்பநிலை சீரா பராமரிக்கிறதுக்கு தோல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, அந்த மாதிரி இந்த தோல் பராமரிப்பு, அதாவது டெம்பரேச்சர் பராமரிப்பு தோல் அவசியம், ரொம்ப அவசியம். அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அந்த அழகு பராமரிப்புக்கும் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. சரிங்க மேடம். இப்போ சில நேரங்கள்ல அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த முடி அதை வந்து ரிமூவ் பண்றாங்க, அது சரியா? ஆக்சுவலா
ஒரு இடத்துல ஒரு முடி இருக்குன்னா அது ப்ரொடெக்ஷனுக்காக தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம மூக்கு துவாரங்கள்ல முடிகள் இருக்கு இல்லையா, அது ஏன் இருக்குன்னா நமக்கு உள்ள போற டஸ்ட் ட்ராப் பண்றதுக்காக. நம்ம ஓப்பனா அப்படியே இருந்ததுன்னா டஸ்ட் நேரா உள்ள போகும், அலர்ஜி வரும். கண் இமைகள்ல முடி இருக்கு, அது ஏன்னா அதுவும் அதே மாதிரி தான். டஸ்ட் நமக்கு வரும்போது கண்ணு பிளிங்க் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டஸ்ட் அதுல வந்து உட்காந்துரும். அதனால நம்மளுக்கு கண்ணுல நேரடியா படக்கூடியது போயிடும். அதே மாதிரி உடம்புல இருக்கிற தோல்ல வந்து முடி இருக்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வியர்வை சுரப்பிகளோட வெளியேற்றம் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். முடியோட வேர்க்கால்கள் தான் அந்த முடி வியர்வை சுரப்பிகளோட வெளியேற்றம் நடக்கும். அப்போ உடம்பு டெம்பரேச்சர் பராமரிக்கிறதுக்கு அந்த வியர்வை சுரப்பிகளோ அந்த முடியோட வேர்க்கால்களோ அது ரொம்ப அவசியம். அதை நம்ம எடுக்கும்போது அதுவும் இல்லாம நமக்கு சில சமயம் வந்து அழகுக்காக எடுப்பாங்க. அது எடுக்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. லேசர் பண்றோம் நம்ம அழகு பராமரிப்பு இதுல வந்து அழகியல் மருத்துவம் லேசர் பண்றோம். அது வந்து முடிய வேற வந்து அந்த லேயர் எல்லாம் அந்த ஓப்பனிங் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணாம அது வந்து அதை தொடாம அதை வந்து அழிக்காம எடுக்கிறது, அது வந்து லேசர்ல பண்றது. பட் நம்ம எடுக்கக்கூடிய வேக்சிங், த்ரெட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இது எடுக்கும்போது அந்த முடி வேர்க்கால்களோட ஒரு ஃபைப்ரோசிஸ் ஆயிட்டு அது க்ளோஸ் ஆயிடும். அந்த இது இப்போ முடி வேர்க்கால்கள் க்ளோஸ் ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்வை சுரப்பிகளோட ஓப்பனிங்கும் க்ளோஸ் ஆயிடும். அதனால நிறைய இது வரும். அதே மாதிரி இப்போ கை இடுக்குகள்ல, காலில் இங்கெல்லாம் வந்து நமக்கு முடி இருக்குன்னா அது ஃப்ரிக்ஷன் ரெண்டு பக்கம் உரசுறதுனால வரக்கூடிய டேமேஜ் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நமக்கு அந்த இடத்துல எல்லாம் முடி இருக்கு. ஒரு நார்மலா வந்து ஒரு இடத்துல ஒரு இந்த அளவுக்கு தான் முடி இருக்கணுங்கிறத வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் தான், அது தேவைதான். ரொம்ப அழகு பராமரிப்பு இருக்கும். இப்போ நம்ம நடிப்பு துறையில இருக்கோம், மீடியால இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இருக்கிறவங்க மட்டும் அதை வந்து அது தேவையான முறையில பராமரிச்சு அதை நம்ம எடுக்கிறதோ இல்ல நீக்கிறதோ நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்ப தோல்ல என்னென்ன மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க? தோல்ல சொன்னோம்னா அதாவது மரபு ஹெரிடிட்டரியா வரக்கூடிய வியாதிகள் இருக்கு. அது இல்லாம நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் வரணும், அதாவது கிருமிகளால வரக்கூடிய வியாதிகளும் இருக்கு. அப்படி அதெல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு பெரிய சாப்டர். மரபு இதுவா வரக்கூடிய வியாதிகள்னா இப்போ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் வருது, ஹெரிடிட்டரியா வர்றது. ஆட்டோ இம்யூன் சொல்லுவாங்க, அதாவது நம்ம உடம்பே நம்ம உடம்புக்கு எதிராக வேலை செய்யற மாதிரி. இப்போ லைக் இப்போ சோரியாசிஸ் இருக்கு, இப்போ பெம்பிகஸ் வல்காரிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கொப்புளங்கள் வர வியாதிகள் இருக்கு. இப்போ விட்லிகோன்னு சொல்லக்கூடிய வெண்குஷ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம உடம்பே நம்ம உடம்புக்கு எதிராக வேலை செய்யற வெண்குஷ்டம் அப்படின்றது அந்த வெள்ளையா வெள்ளத்தேமல் இருப்பாங்க, வெண்குஷ்டம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பெரிய ரீசன் ஒன்னும் பெரிய இது கிடையாது. அது நம்ம உடம்புக்கு எதிராக வேலை செய்யற இம்யூனோலாஜிக்கல் ரியாக்ஷன், அந்த எதிர்ப்பு சக்தியோட ஓவர் ரியாக்ஷன்னால நமக்கு அந்த வியாதிகள் வருது. அது வந்து ஹெரிடிட்டரியா வர்றது, சம் மியூட்டேஷன்ஸ்னால வர்றது, அதாவது மரபணு மாற்றங்கள்னால நமக்கு வர்றது. அந்த மாதிரி சோரியாசிஸ் ஆகட்டும், இப்போ பெம்பிகஸ் ஆகட்டும், இப்போ சொன்ன மாதிரி விட்லிகோ ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த மாதிரி மரபணு மாற்றங்கள்னால உருவாகுது. அது இல்லாமல் இக்தியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இதுல வந்து நமக்கு ஒரு சில இது என்னன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள ரொம்ப நெருங்கிய சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா சில வியாதிகள் வரும். அந்த மாதிரி தோல் வியாதியிலும் அதுல சிலது இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாம நமக்கு தொற்றக்கூடிய வியாதிகள், கிருமிகள்னால, ஒரு பாக்டீரியானால, ஒரு வைரஸ்னால தொற்றக்கூடிய, ஃபங்கஸ்னால வரக்கூடிய வியாதிகள் இருக்கு. இப்ப பாக்டீரியா வியாதிகள் எடுத்துக்கணும். இப்ப இந்த கரப்பாம்புண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரும். அந்த இம்பெட்டைக்கும் நம்ம சொல்லுவோம். காமனா அது வந்து அடல்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி சம்மர்ல வரும். கரப்பான் வரதுக்கான காரணம் என்ன? அதான் கிருமிகள், பாக்டீரியா கிருமிகள்னால உருவாகுது. இப்ப நம்ம அதுவும் வெயில் காலத்துல ரொம்ப வேர்த்து ரொம்ப அன்ஹைஜீனிக்கா இருக்கிறவங்களுக்கு மண்ணில் குழந்தைங்க விளையாடி வருவாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா கையில, காலில், பட்டக்ஸ்ல, தலையில, முடியில வேர்வை டஸ்ட் ட்ராப் ஆகி அந்த மாதிரி வரலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஃபங்கஸ் வரும்போது இப்ப ரொம்ப காமனா இருக்கிற ஃபங்கஸ் வியாதி, அதாவது பூஞ்சக்காளான் தொற்று வந்து படர்தாமரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ரொம்ப காமனா இருக்கு. ஏன்னா இப்போ பெரும்பாலும் குளிர்காலத்துல அது அதனுடைய தாக்கம் நிறைய அதிகமா இருக்கு. இப்போ வந்து அதெல்லாம் முதல்ல இப்பெல்லாம் சீசனல் வேரியேஷனே இல்லாம படர்தாமரை வந்து, ஏன்னா நமக்கு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து இந்த உயிர்காக்கும் மருந்துகளாக நம்ம ஸ்டீராய்டு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இதோட மரபு திரிபோன் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இப்ப நம்ம ஒரு 10 பேஷண்ட் பாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து 8 பேஷண்ட் வந்து நம்ம பூஞ்சை தொட்டு தான் பாக்குறோம். இன்னொரு காரணம் என்னன்னா மக்கள் வந்து அவங்களா போய் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுறது. அவங்க கடின்னா அது எக்ஸிமா வெரைட்டி ஒன்னும் இருக்கு, இதுல படர்தாமரை ஒன்னும் வெரைட்டி இருக்கு. இந்த படர்தாமரைக்கு போடக்கூடிய ஆயின்மெண்ட் வந்து அந்த எக்ஸிமாவோட ஆயின்மெண்டா போட்டா, ஸ்டீராய்டு இருக்கிற ஆயின்மெண்டா போட்டுட்டா இது சரியே ஆகாது. அது இருக்கிறதும் பல மடங்கு வீரியமா வளர்ந்துரும். நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். அந்த மாதிரி பூஞ்சை தொற்றுங்க இருக்கு. அது நம்ம வைரஸ் தொற்று, இந்த அக்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வரும். இப்ப நம்ம காமனா இந்த சீசன்ல வரக்கூடிய அந்த சிக்கன் பாக்ஸ் சொல்லக்கூடிய அந்த அம்மை மீசில்ஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு மீசில்ஸ் வரும். இது எல்லாமே நம்ம தோல்ல தான் நமக்கு வெளிப்படும்.
இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் நமக்கு. இப்ப அம்மை போடுதல் அப்படின்றது தோல் வியாதிக்கு உள்ளதான் வருதுங்க. வைரஸ்னால வரக்கூடிய தோல் வியாதி தான். ஆமா ஆமா. இப்போ இன்னும் சரியா சொல்லணும்னா இப்ப இந்த படர் தாமரை இந்த மாதிரி போது குறிப்பா அந்த தொடை இடுக்குகள்ல குளிர்காலங்கள்ல அந்த பனி பொழிவு இருக்கக்கூடிய காலங்கள்ல அங்க ஒரு விதமான ஒரு புண்ணு மாதிரி ஏற்படுறது. அது எதனால ஏற்படுதுங்க? அது எப்படி சரி செய்யுது? ஆக்சுவலா இது குளிர்காலங்கள்ல வர்றதுங்கிறது குளிர்காலத்துங்கள்ல வந்து சோரியாசிஸ், ட்ரைனஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாகும். எக்ஸிமா, ரொம்ப இந்த அட்டோபிக் டெர்மடைசன், அதாவது தோல் அலர்ச்சி வரும் இல்லையா, அது ஹெரிடிட்டியாகவும் வரும், சில எக்ஸ்டர்னல் இதனாலும் வரும். ஆனால் இது வந்து பொதுவாகவே படர்தாமரைங்கிறது வந்து வெயில் காலத்தில் ரொம்ப அதிகம். ஏன்னா ரொம்ப அன்ஹைஜீனிக்கா ஸ்வெட் ஆகுறது, மடிப்புகள்ல தான் ஈரம் தங்கும். அந்த ஈரம் தங்கி தங்கி அந்த ஃபங்கஸ் வர்றதுக்கு இப்போ ஒரு இடத்துல தண்ணி ஊற்றினா அந்த இடத்துல பாச பிடிக்குமா இல்ல சும்மா இருக்கிற இடத்துல பிடிக்குமா? தண்ணி இருக்கிற இடத்துல தான். அது மாதிரி தான் இதுவும். அந்த ஈரத்துல இருக்கிறதுக்கு ஃபங்கஸ்க்கு நல்ல வளர்ச்சிக்கு வந்து ஊட்டம் மாதிரி. பொதுவாகவே தொடை இடுக்குகள்ல, கை மடிப்புகள்ல, அங்க இடுப்புல, புடவை கட்டுற இடத்துல, வெயிஸ்ட்ல அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அது அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது நம்ம கரெக்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா மற்ற இடத்துக்கு பரவாம இருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல 2 வேளை குளிக்கணும். எந்த வகையான வேலை செய்யறவங்களா இருந்தாலும் 2 வேளை குளிக்கிறத ஒரு கடமையாவே பின்பற்றணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈரம் இல்லாம தொடச்சி போட்ட ட்ரெஸ்ஸை திரும்ப போடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நேத்து போட்ட நைட்டி, நேத்து போட்ட ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போடுவோம். அது மாதிரி பண்ணக்கூடாது. குறிப்பா இன்னர்ஸ், கண்டிப்பா இன்னர்ஸ் தான் சொல்றேன். இன்னர்ஸ் போடும்போது நம்ம வந்து ஒரு தடவையும் குளிச்சப்புறம் துவைச்ச ட்ரெஸ்ஸா போடணும். அதுக்கப்புறம் இன்னர்ஸ் எல்லாம் நல்லா துவைச்சி வெயில காய வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த தொற்றுகள் இருந்து கண்டிப்பா நம்ம வராமையும் தடுக்கலாம். வந்த அப்புறமும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஃபர்தரா கண்டினியூ ஆக மற்ற இடத்துக்கு பரவாமையும் தடுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் பண்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெடிக்கல்ல போயிட்டு எங்கேயாவது ஒரு ஆயின்மெண்ட், ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுறாங்க. அது தப்பு. எங்க ஒரு தோல் மருத்துவர் இருக்காரு, இல்ல எத்தனையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஜிஹெச் இருக்கு, மெடிக்கல் காலேஜில் ஸ்கின் டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்குமே போய் நான் அங்க பார்த்துட்டு அதோட ஆலோசனையின் பேர்ல ஒரு மருந்து வாங்கி போடுறது பெட்டர். சரி மேடம். இப்போ இந்த சிரங்கு அப்படின்னு சொல்ல முடியும், சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப எந்த அளவுக்கு இருக்குங்க மேடம்? அது இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? இல்ல இருக்கு. அது வந்து ஒரு சைக்கிளா வரும்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் இடைவெளியில திரும்ப வரும். என்னதான் ஹைஜீனிக்கா இருந்தாலும் செஞ்சாலும் ஒரு பர்டிகுலர் இடைவெளியில, ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கான இடைவெளியில அது வரும்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் ஒரு பாரசைட், ஒரு தொற்றுனால வர்றதுதான், ஒரு கிருமினால வர்றதுதான். அதுவும் எப்படின்னா, இப்படி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆகுறது. ரொம்ப குளிக்காம ரொம்ப அன்ஹைஜீனிக்கா இருக்கிறவங்களோட ஸ்கின்ல வந்து அது வரும். இது என்னன்னா, முக்கியமா வந்து இரவுல ரொம்ப அரிப்பு உருவாகும். அரிப்பு இருக்கும், பகல்ல வந்து அவ்வளவா தெரியாது. இரவுல வந்து நல்ல வார்ம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அந்த மைட்ஸ் எல்லாம் ரொம்ப முழிச்சு ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யும். அப்ப அது உள்ள தோல்ல ஊறும்போது நமக்கு அரிப்பு வந்து ரொம்ப நல்லா தெரியும். அது எப்படி இருக்குன்னா, முதல்ல மடிப்புகள்ல தான், தொடை இடுக்குல, அந்த கை மடிப்புகள்ல, அக்கல்ல, வயிறுக்கு சுத்தி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா நல்லா கவர் பண்ணி, ட்ரெஸ்ல கவர் பண்ணி ரொம்ப இதா இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அரிப்புகள் உருவாகும். அதுதான் முக்கியமான வித்தியாசம். மற்ற வியாதிகளுக்கு வந்து பகல்லையும் அரிப்பு இருக்கும். பட் ஸ்கேபிஸ் சொல்லக்கூடிய நம்ம சிரங்குக்கு வந்து நைட்ல ரொம்ப அரிப்பு இருக்கும். அது வீட்டுல ஒருத்தருக்கு இருந்தா அவங்களோட சோப்பு, டவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, ஒரே இதை மாத்தி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா மற்றவங்களுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, சிரங்கு கொடுக்கும்போது வந்து நம்ம பேஷண்ட் மட்டும் ட்ரீட் பண்ண மாட்டோம். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனா நம்ம வந்து சோப்போ, ஒரு லோஷனோ, ஒரு டேப்லெட், ப்ரொஃபைலாக்சிஸா டேப்லெட்டும் கூட இருக்கு. அதெல்லாம் நம்ம கொடுத்து ட்ரீட்மெண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துட்டாதான் மற்றவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகாம நம்ம தடுக்க முடியும். பேசலாம் மேடம். நேயர் ஒருத்தர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். இன்னைக்கு மருத்துவர் நம்மளோட இணைப்புல இருக்காங்க. தோல் மற்றும் அழகியல் மருத்துவம் தொடர்பா நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா மருத்துவர் 2 கேள்விகள் தோல் சம்பந்தப்பட்டு கேட்க போறேன். கேளுங்க. முதலாவது கேள்வி, அம்மா, அந்த சிலருக்கு இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கறது இருக்கும். குறிப்பிட்டு குளிச்சுட்டு டவல்ல தொடக்கும் பொழுது ரெட் கலர் ஆகுறது, அல்லது சுடு தண்ணியில குளிக்கும் பொழுது, பச்சை தண்ணியில குளிக்கும் பொழுது ஸ்கின் ரெட் கலர் ஆகுது. இது எதனால ஏற்படுது? அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கறத லைஃப்க்கு கொண்டு வரலாம்? இது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ட்ரை ஆகி சிலருக்கு இந்த ஆயில் ஸ்கின்னாவே இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப வறண்டு இருக்கும், வறட்சியா இருக்கும். இதை வந்து இயல்பாகவே என்ன உணவு முறை மாற்றங்கள் அப்படிங்கறது கொண்டு வரலாம்? அந்த ஸ்கின்னை வந்து பராமரிக்கக்கூடிய ட்ரை ஸ்கின் பீப்புள் ஸ்கின்னை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சில டிப்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
நன்றிங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு அருமையா இருக்குய்யா. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா. உங்களோட 2 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அது வந்து நீங்க குளிச்சுட்டு வந்த உடனே உடம்பு வந்து ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது வந்து இந்த தோல் அலர்ச்சியோட ஒரு வகை. அது கோலினர்ஜிக் அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. அது நம்ம எக்ஸ்போஷர் அந்த குளிரான இதுல எக்ஸ்போஸ் ஆனாலும் சில பேருக்கு வரும். வேர்வை ரொம்ப வந்தாலுமே சில பேருக்கு வரும். அந்த கோலினர்ஜிக் அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. பேதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது சாட்டையா அந்த இடத்துல வரும். அதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது வந்து வேர்வை வந்தாலும், ரொம்ப வேர்வை வந்தாலும் வரும். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸுக்கு போகும்போதும் வரும். வேர்வை அதிகம் வரும்போதும் வரும். குளிச்சுட்டு வரும்போது தண்ணியில எக்ஸ்போஸ் ஆகும்போது அதனாலையும் வந்து வரும். இது வந்து இதுவும் வந்து ஒரு அலர்ச்சி மாதிரி தான், தோல் அலர்ச்சி மாதிரி தான். அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நிறைய வேலை செய்யற மாதிரி, அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. அது எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் நம்ம உடம்புக்கு உடனே ரியாக்ட் பண்ற மாதிரி. ஒரு 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 ஃபாரின் பாடி வந்துருச்சு, ஒரு எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் மாறுது, நம்ம தோல் மேல படுற தண்ணினாலேயோ ஏதோ ஒன்று மாறுது அப்படின்னா அதோட ரியாக்ஷன் தான் இந்த அர்டிகேரியான்னு சொல்றது. இதுக்கு உண்டான சில மருந்துகள் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம தோல் மருத்துவரை நாட்டி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம முக்கியமா அந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸை அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ட்ரையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஏசில ரொம்ப செல்சியஸ் எல்லாருக்கும் பொருந்துங்களா மேடம்? ஒரு சிலருக்கு பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வரும். எல்லாருக்கும் வரும். அவங்களுக்கே கூட இதுக்கு முன்னாடி வந்திருக்காது. பட் இந்த டைம்ல அந்த இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால நமக்கு வரும். அது ஒண்ணு. ட்ரை ஸ்கின் பத்தி கேட்டாரு. அதுவும் அதான், நமக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை நிறைய வெரைட்டி பிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப்னு 6 வெரைட்டில நம்ம பிரிக்கிறோம். பட் இதுல வந்து நம்ம பொதுவா பேசணும்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், நடுவில் மிக்சட் ஸ்கின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த சீபம் செக்ரீஷன் வந்து அந்த எண்ணெய் பசை ஸ்கின்னை மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக சுரக்கிற எண்ணெய் பசை வந்து அதிகமா இருக்கும். அது நார்மலா இதாகும். சில பேருக்கு வந்து எண்ணெய் பசை சுரக்கிறது கம்மியா இருக்கும். அது ட்ரை ஸ்கின்னா இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து நம்ம ஹார்ஷா வந்து எந்த சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. மைல்டா மாய்ஸ்சர் கொடுக்குற சோப்பா வந்து போய் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி சூடா ஊற்றக்கூடாது. ரொம்ப ரப் பண்ணி நார்ல தேய்ச்சி குளிக்க கூடாது. அது மாதிரிலாம் இருந்தால் ட்ரை ஸ்கின் ரொம்ப அதிகமாகும். அவங்களுக்கு வார்ம் வாட்டர்ல குளிக்கணும். வெதுவெதுப்பான தண்ணியில், எக்ஸ்ட்ரீமா வந்து சூடாவும் குளிக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு குளிக்கக்கூடாது. வார்ம் வாட்டர்ல குளிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த வின்டர் சீசன்ல தான் கொஞ்சம் இது கஷ்டம் இருக்கும், ட்ரை ஆகும். பட் அவங்களுக்கு சம்மர் சீசன்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகுது நம்ம கொஞ்சம் தடுக்கணும். அவ்வளவுதான். சரி மேடம். பொதுவாகவே இணைப்பில் ஒரு நேயர் இருக்கார். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஐயா, யார் எங்க இருந்துங்க? மன்னிக்கணும், எங்க இருந்து பேசுறீங்க? இண்டூர்ல இருந்து அழகேசன். கேளுங்க. இந்த உடம்புல வெண்புள்ளிகள் வந்து அதிகமா நாளுக்கு நாள் பரவிட்டே வருது. அது நிரந்தரமான தீர்வு உண்டா இல்லைங்களா? ஐயா, யாருக்கு எத்தனை வயசுங்க ஐயா உங்களுக்கு? இப்போ எனக்கு ஒரு 5 வருஷமா இருக்கு. 60 வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. 7-8 வருஷமா இருக்குது. என்ன மருந்து சாப்பிட்டா அதிகமாக வரை குறையல. நீங்க தோல் மருத்துவரை பாத்தீங்களா ஐயா? பாப்போம், மருந்து கொடுக்கறாங்க. அது வந்து தீர்வு கிடைக்கல. இப்போ நீங்க சொல்லுங்கய்யா. நிறைய மருத்துவரை பாத்தீங்க. ஓகே. அளவுக்கு ஒரு மருந்து கொடுக்கறாங்க. அது நாளுக்கு நாள் பரவதே ஒழிய எல்லாம் இல்ல, அதிகமா தான் ஆயிட்டு வருது. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்களே, அந்த வெள்ளத்தேமல் அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த இதனால வெண்புள்ளி, அதான்ப்பா வெண்புள்ளிகள் தான். வெண்புள்ளிகள் வந்து வர்றது வந்து உடம்பு, அதான் ஆட்டோ இம்யூனால வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப பிபி சுகர் எல்லாம் ஏன் வருது? நம்ம காரணமே இல்லாம நம்மளோட உடம்பு எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் பண்றதுனால வருது. அது மாதிரி தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுனால, அது மாதிரி தான் இதுவும் வந்து நம்ம உடம்பு வாங்கினால வருது. இன்னொன்னு, நம்ம வெண்புள்ளி வரும்போது மட்டும் அசோசியேட்டடா வேற டிசீஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், தைராய்டு, முக்கியமா தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம முக்கியமா வந்து விட்டமின் டி இருக்கா, விட்டமின் டி அளவு எவ்வளவு ரத்தத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி B12 அளவு எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு நெருக்கமான ஒரு மருத்துவர் சொல்லணும்மா, நிறமி சுரக்கலனாக்க அது எல்லாருக்குமே வரும். இது வந்து வந்துட்டாக்க வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல. ஓகே. அந்த நிறமி சுரப்பு ஏன் குறையுதுன்னா அதுக்குண்டான காரணங்களை தான் நான் இப்ப சொல்றேன். தைராய்டு இருக்கலாம், விட்டமின் டி குறைபாடு இருக்கலாம், விட்டமின் B12 குறைபாடு இருக்கலாம். இதனால காரணத்தினால நமக்கு அந்த நிரம்பி குறைபாடு வருது.
ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது லைஃப் த்ரெட்டனிங், உயிர் போகிற அளவுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகும் அப்படின்ற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. அது உடம்பு பூராவும் இருந்தா கூட உங்களுக்கு அதனால வந்து வெயில்ல போகும்போது சில சேஞ்சஸ் ஒரு சென்சிட்டிவ் ஆகி ரெட்னஸ் ஆகும், அந்த மாதிரி வருமே தவிர இது ஒன்றும் பெரிய தீர்க்க முடியாத வியாதி கிடையாது. அதாவது உடம்பு அதாவது லைஃப் த்ரெட்டனிங் பாதிப்பு தரக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா என்னன்னா இது கொஞ்சம் பொறுமையா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து வெறும் மாத்திரை மருந்துகள் இருக்கு. பூச்சிகள் வந்து புதுசா இப்பெல்லாம் வந்து நிறைய வெளிப்பூச்சிகள் போடுறதும் இருக்கு. நம்ம ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணி வெயில் எக்ஸ்போஷர் கொடுக்கறதும் இருக்கு. அது இல்லாம லேசர்ஸும் இருக்கு. இதுல லேசர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நமக்கு. இது இப்ப எக்ஸிமர் லேசர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இவருக்கான ஆலோசனை நீங்க என்ன சொல்லுங்க? அதான் பொறுமையா எடுக்கணும் ட்ரீட்மெண்ட். அதுதான் இதுல வந்து ஏன்னா ஆட்டோ இம்யூன்ங்கும் போது நம்ம உடம்போட வர இம்யூனலாஜிக்கல் எதிர்ப்பு சக்தியோட ரியாக்ஷன்னால நமக்கு வருது. முதல்ல நமக்கு என்ன குறைபாடுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம சொன்ன மாதிரி தைராய்டு இருக்கா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு பரிசோதனைகள் நம்ம செய்வோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முதல்ல குறைபாடுகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அட்ரஸ் பண்ணணும். நம்ம வெளிப்பூச்சிகளை மட்டும் போடுறதோ இல்லை டேப்லெட் போடுறதோ நமக்கு வந்து 100% எஃபெக்டிவா இருக்காது. சரி, நிறைவுல மேடமோட நம்பர், அவங்களுடைய மருத்துவமனை விவரங்கள் கொடுக்குறோம். நீங்க ஒரு முறை அவங்களோட ஆலோசனை பண்ணி பாருங்க நேர்ல. நன்றிங்க, நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா, நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி ரங்கன் ஐயா. வணக்கம் ரங்கன். வணக்கம். சிறப்பு விருந்தினர் ஐயா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இப்ப வந்து சில பெண்களுக்கு முகத்தில் தாடியும் மீசையும் வருவதற்கு உண்டான காரணம் என்ன? அவங்க வந்து சின்ன பிள்ளையில வந்து மஞ்சத்தூள் அதிகம் மூஞ்சிக்கெல்லாம் பயன்படுத்திருக்க மாட்டாங்க, அதனாலதான் அது வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்களா? அதனுடைய விவரம் கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. முகப்பூச்சி மஞ்சள் போடுறது ஒரு ஆன்டிசெப்டிக் தான். அது நம்ம மரபு வழியா எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது யூஸ் பண்ணாததுனால நமக்கு வந்து முடி முளைக்குது பெண்களுக்கு அப்படிங்கிறது அது ஒரு தவறான நம்பிக்கை. ஏன்னா அது முடி முளைக்கிறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்குங்க. முக்கியமா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அது பெண்களுக்கு முகத்தில் வரக்கூடிய முடி முளைப்புக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இன்னும் ஹெரிடிட்ரியாவே இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து மரபு ரீதியாகவும் இருக்கு. நமக்கு அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் ப்ரிடாமினென்ட்டா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது நார்மலா பெண்களுக்கு இருக்கிறத விட ஆண்களுடைய ஹார்மோன்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கும். இன்னொன்னு நம்மளுக்கு வந்து இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ் சொல்லுவாங்க. கருமுட்டையில வந்து நிறைய பலவிதமான இது உருவாகும். ஒரு மாசத்துக்கு ஒரு இதுதான் உருவாகணும், ஒரு கருமுட்டை உருவாகணும். பட் பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வரும். அதோட தாக்கத்தினாலையும் நமக்கு வந்து முகத்துல முடி முளைக்கிறது ரொம்ப இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு வருது. ரொம்ப டீப்பா போனோம்னா சில சமயம் வந்து ஓவரியன் டியூமர்ஸ், அதாவது ஒரு கட்டி, ஒரு சினைப்பு முட்டைப்பையில வந்து ஒரு கட்டி வர்றது, இதெல்லாம் கூட ஒரு காரணமா நமக்கு இருக்கு. பட் நம்ம தான் அது நம்ம ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த டெஃபிஷியன்சி இருக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குறவங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் பார்க்கறது என்னன்னா, நிறைய பேர் இந்த ஸ்டீராய்ட்ஸ் ஆயின்மெண்ட் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. முகத்துல வந்து அது போடும்போது நல்லா பளபளன்னு ஆகுது, ஸ்கின் ஷைனிங் ஆகுது. ஆக்சுவலா அது ஷைனிங் கிடையாது, அட்ரோஃபி ஆகுது. அந்த தோலே வந்து சுருங்கி போகுது. அதனால சுருங்கி போக போக அது ஷைனிங்கா நமக்கு தெரியற மாதிரி இருக்கும். அதோட சைட் எஃபெக்ட்ஸ்னாலையும் முகத்துல முடி வளர்றது ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம அதாவது ஆயின்மெண்ட்ஸ் நம்ம போடாம நமக்கு நம்ம தோலுக்கு உண்டான எது செட் ஆகுமோ அதுக்கு ஆயின்மெண்ட்ஸ் நம்ம போட்டா இந்த மாதிரி எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம பண்ணிக்கலாம். நன்றிங்க, நன்றி. மேடம், இப்போ பொதுவாகவே அழகுபடுத்துதல் அப்படின்றது இன்னைக்கு நாளுக்கு நாள் மக்களிடையே கூடிட்டு வருது. அப்படி நம்ம அழகுபடுத்தும் போது ஆரம்ப காலகட்டங்களில் இயற்கை சார்ந்து விஷயங்கள் இருந்தது. இப்போ ஒரு நேயர் சொன்ன மாதிரி மஞ்சள் பூசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இன்னைக்கு அது கொஞ்சம் செயற்கை நிறமிகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். அது எந்த அளவுக்கு சரி, அது எப்படி இருக்கணும்? கண்டிப்பா இப்போ வந்து அழகியல் மருத்துவங்கிறது ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய மருத்துவமா நம்ம பாக்குறோம். இப்போ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, தேவையில்லாம நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அழகியல் மருத்துவங்கிறது நமக்கு ஒரு ஆறாத வடு ஒண்ணு இருக்கு,
இல்ல நம்ம மங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு 40-35 வயசுக்கு மேல போனா ஒரு மங்குன்னு சொல்லுவாங்களே மெலாஸ்மா, அது இருக்கு. எஸ் மேடம், இந்த மங்கு அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் வரக்கூடியதா அல்லது இரண்டு பாலினத்துக்கும் இருக்கக்கூடியதா? நிறைய, இரண்டு பாலினத்துக்கும் நிறைய இருக்கு. பட் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால நமக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாவே வருது. அது இல்லாம முகப்பூச்சிகள் வந்து பெண்கள் தான் நிறைய யூஸ் பண்றாங்க. அதனால வரக்கூடிய இப்ப நம்ம ஒரு செயற்கை வெண்மையாகிறதுக்காக சில ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க போறாங்களே, அது வந்து ப்ளீச் பண்ணிடும். கண்டிப்பா கொஞ்சம் ப்ளீச் மேல் தோலோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரீம் ஏதோ ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை நம்ம பயன்படுத்தும் போது அது எந்த அளவுக்கு சரி? அதுதான் சொல்றேன், அந்த அதாவது வெள்ளையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். எனக்கு அது கொஞ்சம் ப்ளீச் பண்ணும். ஆனா அந்த ப்ளீச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஃபேரா வெள்ளையாகிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் அடுத்த நாள் நம்ம சன்ஸ்கிரீன் போடணும். டே டைம்ல வந்து சன்ஸ்கிரீன் போட்டு அந்த அதாவது வெயில்ல போனா அந்த தோல் பாதிக்காம இருக்கிறதுக்காக ஒரு சன்ஸ்கிரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாதான் அந்த தோலோட நிறமி குறையிறத வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பொதுவாகவே நம்மளுடைய நிறமி தோல் கலர் வந்து ப்ரொடெக்ஷனுடைய இது. ஏன்னா மெலனின் சொன்ன மாதிரி இந்த வெண்புள்ளி வரும்போது அந்த நிறமி குறையுது, மெலனின் குறையுதுன்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மெலனினோட இது வந்து நார்மலா இருக்கு. நம்ம வெயில் எக்ஸ்போஸ் ஆனாலும் அது ப்ரொடெக்ஷனுக்காக அது சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த நிறமி இருக்கு. பட் அது அதீதமா நம்ம அந்த வெள்ளை பூச்சிகள் வெண்பூச்சிகள் அதாவது ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆனா ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணாலும் அடுத்த நாள் நம்ம சன்ஸ்கிரீன் போடலை அப்படின்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் இருக்கிறத விட அதிகமா மெலாஸ்மா மங்கு வந்து நம்ம வந்துடும். அது இல்லாம சில பேருக்கு வந்து ஹெரிடிட்ரியா இருக்கு. இதுலயும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், இல்ல வந்து இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குமே கூட இந்த மங்கு வந்து வந்துருது. பொதுவா முதல்ல நம்ம இதுல சொன்ன மாதிரி அப்பத்தா காலத்துல எல்லாம் இந்த யாருக்குமே அந்த மாதிரி மங்கு வந்ததில்லை. பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நிறைய மங்கு வருது. என்ன காரணம்னா அந்த ஃபேர்னஸ் கிரீம்ஸ் யூஸ் பண்றதுனாலதான். ஃபேர்னஸ் கிரீம்ஸ் யூஸ் பண்ணணும்னா வெயில்ல போகாம வீட்டுல இருக்கணும். இல்ல வெயில்ல போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சன் ப்ரொடெக்ஷன் கிரீம் போட்டுக்கணும். அதெல்லாம் பண்ணாதாம பட் ஃபேர்னஸ் கிரீம் மட்டுமே போடுறதுனாலயே அந்த மங்கு ஜாஸ்தி. வெயில்ல போய் நம்ம ஊர்ல நிறைய எல்லாரும் வெயில்ல வேலை செய்யறாங்க, எல்லாரும் வெயில்ல வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எல்இடி லைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்இடி லைட்ஸுமே நமக்கு ஒரு காரணம் அந்த மங்கு வரதுக்கு. லைட் எக்ஸ்போஷர், பர்டிகுலர் வேவ்லென்த் எக்ஸ்போஷர் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ராமினன்ட் ஏரியாவான அந்த ரெண்டு கண்ணத்துல மூக்கு மேல அப்புறம் இந்த ஐப்ரோக்கு புருவத்துக்கு மேல இங்கெல்லாம் வந்து நமக்கு மங்கு வந்துடும். சரி மேடம், நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம இன்னும் இந்த துறை சார்ந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நேர்களும் கேட்பாங்க. நம்ம பாடலுக்கு பிறகு பேசலாம். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதமல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. இன்று மக்களுடன் மருதமல்லி நிகழ்ச்சியில் தோல் மற்றும் அழகியல் மருத்துவம் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தோல் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை நம்மோடு தருமபுரி நெடுமாறன் நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய MMM தோல் மருத்துவமனையினுடைய மருத்துவர் புவனேஸ்வரி அவர்கள் நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். மேடம், பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நேயர்களும் பல சந்தேகங்கள் கேட்டாங்க. நம்ம முக்கியமா பேச வேண்டிய விஷயங்கள் இதுல இந்த தோல் சுருக்கம் அப்படின்றது வயதான பிறகு ஏற்படக்கூடியது ஒரு சுருக்கம். சில நேரங்களில் இளம் வயதிலேயே அல்லது நடுத்தர வயதிலேயே கூட இந்த தோல் சுருக்கங்கள் ஏற்படுது. நிறைய பேர் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயம். வயதான பிறகு சுருங்குச்சுன்னா அவங்க யாரும் கவலைப்பட போறதில்ல, ரைட்டு. ஆனால் நடுத்தர வயதிலேயோ அல்லது இளம் வயதிலேயோ தோல் சுருக்கங்கள் ஏற்படும் போது ஒரு மிகப்பெரிய மனக்கவலை ஏற்படுது. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, வயதான தோல் சுருக்கம் ஏற்படுதுன்னா அது வயதிற்குரிய சேஞ்சஸ்னால அது கொலாஜன் இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஈரப்பதமும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் தோலில். அதனால அவங்களுக்கு சுருக்கம் வரும். பட் ரொம்ப ஏர்லியரா சின்ன வயசுலயே கொஞ்சம் வருது அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட குறுகிய கால இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மேல போடக்கூடிய கிரீம்ஸ் தான். முதல்ல கிரீம் தேவை, அந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கிரீம் போடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி அந்த ஸ்கின் ப்ரொடெக்ஷன், வெயிலில் போகும்போது வெயிலில் வேலை செய்யும்போது அந்த ஸ்கின் ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கணும். சன்ஸ்கிரீன் லோஷன் சொல்லுவாங்க, அது போடணும். அப்புறம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு, கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்ஸ் சொல்லக்கூடிய எல்லா டாக்டர்ஸும் எல்லா பொதுவான எல்லா மருத்துவர்களாகட்டும் நல விரும்பிகளாகட்டும் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணுங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்கிற
அந்த நட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு தோலோட இது வந்து கொலாஜன் சிந்தசிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தியாகிடும். அதே மாதிரி ஓரளவுக்கு வெயில் எக்ஸ்போஷரும் நமக்கு இருக்கணும். அதான் விட்டமின் டி தேவைப்படுது தோலோட இதுக்காக, தோலோட மெயின்டெனன்ஸ்க்காக. பட் அது அதிக அளவு வெயில் எக்ஸ்போஷர் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த சுருக்கங்கள்லாம் வரும். இப்போ மேல் பூச்சினால வரக்கூடிய இதுன்னு சொன்னீங்களா, அதுதான் இப்போ இப்போதைக்கு சில யங் ஏஜ்லேயே வரக்கூடிய தோல் சுருக்கத்துக்கு ரொம்ப காரணமா இருக்கு. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் எல்லாரும். ஏதாவது கிருமிகள் வந்து இப்போ ஆன்லைன் இதுல வந்து பர்ச்சேஸுங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. பார்க்குற கிருமி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு கடைக்கோ போனோம்னா நிறைய ஆட்ஸ் வருது. அதை பார்த்துட்டு நம்ம இருக்கிற கிரீம் எல்லாம் வாங்கி போட்டோம்னா அதுதான் நம்ம தோலுக்கு என்ன செட் ஆகும். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கு என்ன வகையான இது பண்ணணும், மாய்ஸ்சரைசிங்காக போடணும். இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டால் இன்னும் ஆயிலியாகும், அதுக்குண்டான ஆக்னியோ இல்லை வந்து ஒரு தழும்புகளோ அது வர ஆரம்பிச்சிடும். பட் இப்போ வந்து இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்காக நம்ம போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம போடும்போது அந்த சுருக்கங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னா ஆயில் ஸ்கின்னா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒன்றும் இல்லை, முகம் வந்து நார்மலாக கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் எண்ணெய் பசையுள்ள இருக்கிற மாதிரி இருந்துடும். முக்கியமாக அந்த சென்டர் பார்ட் சொல்லுவாங்க, மூக்கு, நெத்தி பகுதி, இங்கெல்லாம் வந்து எண்ணெய் வழிகிற மாதிரி நல்லா ஷைனிங்காக தெரிஞ்சுன்னா அது ஆயிலி ஸ்கின். ஆமா, பொதுவாகவே இந்த ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து பிம்பிள்ஸும் நிறைய வரும். அதான் ஆக்னி முகப்பரு வந்து நிறைய வரும். அது இல்லாம ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஒண்ணுமே தெரியல நல்லா ட்ரையா இருக்கு அப்படின்னா குளிச்சுட்டு சில பேருக்கு ட்ரை ஆகும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் சோப்ஸ் எல்லாம் போடும்போது ஸ்கின்னே குளிச்சுட்டு வந்தாலே ட்ரை ஆயிடும். சோப் போட்டு வாஷ் பண்ணாவே ட்ரை ஆகும். அவங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் வாஷ் இருக்கு, அது மாதிரி மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம கூடிய நம்ம ஸ்குவாலின் இந்த மாதிரி விட்டமின் இ, அலோவேரா மாதிரி இருக்கிற கண்டென்ட் இருக்கிற சோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணா ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இதா இருக்கும். குளிச்சுட்டு வந்தோடனே ட்ரை ஆனா அது வந்து ட்ரை ஸ்கின். அப்புறம் மிக்சட் ஸ்கின் சில பேர் இருக்கும், சில பேருக்கு சென்ட்ரல் மட்டும் ஆயிலியா இருக்கும், இந்த சீக்ஸ்ல எல்லாம் வந்து ட்ரையா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். சரி, இப்போ இந்த சிகிச்சை முறைகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க? தோல் மருத்துவத்துல எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு? தோல் மருத்துவம் வந்து ஆண்டாண்டுகளமா இருக்கு. தோல் மருத்துவத்தில் தோல் வரக்கூடிய என்ன சொன்ன மாதிரி ஹெரிட்ரியா மரபணு வழியா வரக்கூடிய டிசீஸ்க்கும் சிகிச்சை இருக்கு, தொற்றக்கூடிய நோய்களுக்கும் இருக்கு. இப்போ வந்து இந்த பிம்பிள்ஸ்க்கு, படர்தாமரைக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதாவது தொற்றக்கூடிய தோல் வியாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது வந்து அது செப்பரேட், அது டெர்மட்டாலஜி டிவிஷன் சொல்லுவோம். பட் இப்போ வந்து வளர்ந்துருது காஸ்மெட்டாலஜின்னு சொல்லுவோம், அதாவது அழகியல் மருத்துவம். இப்போ அப்பெல்லாம் ஒரு காலத்துல அப்பெல்லாம் வந்து முகத்துல ஒரு தழும்பு இருக்கு, ஒரு மச்சம் இருக்கு, ஒரு மறு இருக்கு, இல்ல ஒரு மங்கு வந்துருச்சு, அப்புறம் தோல் ரொம்ப சீக்கிரமா சுருக்கம் அடைஞ்சிச்சு, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பர்ன்ஸ் வந்தது, இல்ல அது மாதிரி ஏதாவது வெட்டு தழும்பு இருக்கு, அந்த மாதிரினா அந்த காலமெல்லாம் அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்ப அழகியல் மருத்துவத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இதுனா பிளாஸ்டிக் சர்ஜரி போகணும். பட் முகத்துக்கு வந்து நம்ம அழகுபடுத்தணும்னா சின்ன அளவுல இருக்கிறதுல நம்ம வந்து அழகியல் மருத்துவம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு மங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம அது வந்து ஆயின்மெண்ட்ஸ் போட்டோம். ஏர்லி ஸ்டேஜ்ல வந்துட்டாங்கன்னா வெறும் ஆயின்மெண்ட்ஸ், உள்ளுக்குள்ள விட்டமின் சி கொடுக்கலாம். அப்ப இந்த மேல இது பண்ணக்கூடிய மேல தடவக்கூடிய ஹைலூரானிக் ஆசிட் ஆகட்டும், விட்டமின் சி பூச்சிகள் ஆகட்டும், இல்ல ஆல்பார்பிட்டின், அந்த மாதிரி சில கண்டென்ட் எல்லாம் இருக்கு. அந்த டீமெலனைசிங், அதாவது அந்த அதிக கருமையை குறைக்கிறதுக்கான கிரீம்ஸ் கொஞ்சம் இருக்கு, அது மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கெமிக்கல் பீலிங் சொல்லுவாங்க, அதான் ரசாயன உரித்தல். அதாவது ரசாயனம்னா இது வந்து ஆசிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஃப்ரூட், சுகர், கரும்புல இருந்து, ஆப்பிள்ல இருந்து, இப்போ வந்து லெமன்ல இருந்து, அந்த மாதிரி இருக்கிற பால்ல இருந்து லாக்டிக் ஆசிட். இப்போ வந்து கிளியோபட்ரா வந்து கழுத பால்ல குளிச்சாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு காரணம் அவங்க பளபளப்பு காரணம் அதுல இருந்த லாக்டிக் ஆசிட். அந்த மாதிரி அந்த மைல்டு ஆசிட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ்ல நம்ம எடுத்து முகத்துக்கு பூசி நம்ம கெமிக்கல் பீலிங் பண்ணும்போது அந்த மங்கு ஆகட்டும், இல்ல இந்த முகப்பருக்கள் ஆகட்டும், முகப்பருகளால வரக்கூடிய தழும்பு ஆகட்டும், இப்ப அடிப்பட்ட தழும்பு ஆகட்டும், எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணலாம். இது வந்து கெமிக்கல் பீலிங் அந்த மாதிரி ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேசர்ஸ் அடுத்தது இப்போ வந்து வளரக்கூடிய ரொம்ப முக்கியமான இதுல வந்து லேசர்ஸ் இருக்கு. இதுவுமே கூட முகப்பருக்களுக்கு பரு தழும்புக்கு பண்ணலாம். இப்ப நம்ம வந்து அடிப்பட்ட தழும்புகளுக்கு நம்ம பண்ணலாம். தேவையற்ற முடி ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம கிளினிக்ல வந்து ஒரு லேசர்ஸ் பண்றோம்னா அதுல மேக்சிமம் இது வந்து தேவையற்ற முடி நீக்கிறதுக்காக தான் வராங்க. அந்த டயோட் லேசர்ஸ் இருக்கு முக்கியமா. அதுல வந்து நம்ம தேவையற்ற முடி முகத்துல பெண்களுக்கு முகத்துல இருக்கிற தேவையற்ற முடி, சில பேர் வந்து மணப்பெண்கள் வந்து கைகள் கால்கள்ல இருக்கிற இது கூட வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப ஆண்களுக்கே வந்து நிறைய சில பேருக்கு ரொம்ப உடம்புல முடி இருக்கும், அவங்க கூட வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இதுல வந்து
எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம நடந்திருக்கு. முக்கியமா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகளுக்குலாம் வந்து அந்த ஹேர் ரிமூவல் பண்றோம். அவங்களுக்கு நிறைய வளரும் இல்லையா, அவங்களும் வந்து நம்ம பண்ணி அந்த ஹேர் ரிமூவல் பண்ணிக்கிறாங்க, முடி நீக்குதல் லேசர் வந்து பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம முகப்பொழிவுகள் பண்ணலாம். நார்மலாவே இப்ப நம்ம கல்யாணம் ஆக போகுது, இப்ப வந்து பிரைடுக்கு வந்து ரொம்ப நல்ல க்ளோயிங் கிடைக்கணும் அப்படின்னா முகப்பொழிவுக்கு பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து கார்பன் லேசர் அந்த மாதிரி இருக்கு, அது நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து பீல்ஸ் பண்ணலாம், இப்ப லேசர்ஸ் பண்ணலாம், என்ன வேணா. இப்ப பச்சை குத்துனதை நீக்கணும்வாங்க சில பேர், அந்த மாதிரி குத்திடுவாங்க, ஆனா நீக்கணும், அதுக்காக நம்ம இது பண்ணலாம். அப்புறம் இதுல அதாவது ஹெரிட்டரியா வரக்கூடிய மச்சங்கள் சில இதெல்லாம் இருக்கும், முகத்திலேயே ஆக்குப்பை பண்ணிருக்கும் மச்சங்கள், அது இருக்கும். சில பேருக்கு வந்து பார்க்க இதா இருக்கும், முகத்துல ஒரு ஆஃப் ஆஃப் த ஃபேஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு இதுல இருக்கும், செஸ்ட்ல இருக்கும், கழுத்துல இருக்கும். அந்த மாதிரி நம்ம வெளியில தெரியக்கூடியது அவங்களுக்கு பாக்குறது, அவங்களுக்கு ஒரு சைக்கோ சோஷியல் இம்பாக்டுக்காக நம்ம அதனால ஒன்னும் பெருசா ஆகிட போற உடம்புக்கோ இதுக்கும் ஆக போறது இல்ல. ஆனா அது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் அழகியல் மருத்துவத்தில் அவைலபிளா இருக்கு. பொதுவாகவே நம்ம தோல் அப்படின்னும் போது பராமரிப்பு அப்படின்றது நாம கவனம் கொடுக்கக்கூடியது பெரும்பாலும் முகத்திற்கு மட்டும்தான் கவனம் கொடுக்கிறோம். அது எந்த அளவுக்கு சரி, அல்லது தோல் பராமரிப்பு கவனம் கொடுக்கறது எப்படி இருக்கணும்? கண்டிப்பா ஏற்கனவே ஒரு தோல் மருத்துவர் உங்களுடைய ஆலோசனை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உடம்போட மிகப்பெரிய ஆர்கன் வந்து தோல் தான். இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும், நமக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு மட்டுமே இது கிடையாது. நமக்கு தேவையான ஈரப்பதத்தை சுரக்கிறதுக்கும், நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து உடலோட உள்ளுறுப்புகளோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கியமான வேலையை நம்ம இது பார்க்கறோம். அப்ப அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும், ரொம்ப பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து என்னதான் சென்ட்ரல் பிரெயின்ல இருந்து ஒரு கண்ட்ரோல் வந்து நமக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாலும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சுக்கணும், பட் தோலோட அமைப்புனால அது கொஞ்சம் மாறும். அதுக்கு வேர்வை சுரப்பிகளும் நார்மலா இருக்கணும், அதற்கு போறக்கூடிய நரம்புகளும் நார்மலா இருக்கணும். வேர்வை சுரப்பிகள் சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் சரியா வேலை செய்யணும், வியர்வை சுரக்காது, ஆட்டோமேட்டிக்கா பாடி டெம்பரேச்சர் அதிகமாயிடும் நம்மளுக்கு. அதனால நம்ம வந்து தோல் பராமரிப்புங்கிறது முகத்தோட நிறுத்தக்கூடாது, உடம்பு முழுக்கவே வந்து தோல் வந்து நம்ம நார்மலா பராமரிக்கிறது அவசியமாகுது. இப்போ முக பராமரிப்பு நிறைய பேர் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, பட் உடம்புல இருக்கிற நம்மளுடைய வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி உடம்பு தோல் பாதுகாக்கணும்னா காட்டன், முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது காட்டன் உடைகளை உடுத்தணும். 2 வேளை குளிக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப ஹார்ஷ் சோப்பெல்லாம், ரொம்ப ஸ்ட்ராங் சோப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மைல்டா ஒரு கிளிசரின் இருக்கிற சோப்பு, ஒரு விட்டமின் ஏ, விலோவிரா இருக்கிற சோப்பு மைல்டா யூஸ் பண்ணா போதும். அதே மாதிரி முக்கியமா காட்டன் உடைகளை உடுத்தணும். இப்ப படர்தாமரை பேசும்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் சிந்தட்டிக் போடுறது, டைட்டா ட்ரெஸ் பண்றது, இறுக்கமான உடை. பொண்ணுங்களாம் இப்ப பாத்தீங்கன்னா லெக்கிங்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பட் போடலாம், ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு போடலாம், பட் நம்ம காத்தோட்டமா லூஸா ஒரு ட்ரெஸ் போடுறது. அப்புறம் ஆண்களுக்கு வந்து இந்த ஜீன்ஸ் போடுறது, ரொம்ப டைட் ஜீன்ஸ். சில பேர் வேலை செஞ்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க, கம்பெனியில வேலைக்கு போறாங்க, வந்துட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 2 வேளை குளிக்கணும், தளர்வான காட்டன் உடைகளை நம்ம உடுத்தணும், அதுக்குண்டான சோப்ஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாவே நமக்கு வந்து பொதுவாகவே தோல் பராமரிப்புங்கிறது அவசியமாகாது. அதுவும் இல்லாம சொன்ன மாதிரி கிளென்சிங், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மாதிரி. ஃபேஸ்க்கு சொல்றோம், நார்மலான கிளென்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரை ஸ்கின் இருந்தால் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும், இல்லை வெளியில போய் வேலை செய்யணும்னா சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். இது வந்து மேண்டேட்டரி. சரி மேடம், இப்போ இந்த சூரிய ஒளி படுறது அப்படின்றது தோல்ல வந்து மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தேவை? ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் தேவையா, அல்லது எல்லாருக்குமே தேவைப்படுதுங்களா? அதான் சூரிய ஒளி தோல்ல படுறதுக்கு நமக்கு ரொம்ப எதுக்கு தேவைன்னா, விட்டமின் டி சிந்தசிஸ் வந்து சூரிய ஒளி தோல்ல பட்டாதான் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க, அழகா இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் வந்து அவங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். என்ன காரணம்னா வெயில் எக்ஸ்போஷரே இருக்காது, அதனால உண்டான போன் சேஞ்சஸ் ஆகட்டும். விட்டமின் டெஃபிஷியன்சினால ஸ்கின் ஒரு லேட்டர் ஆக நமக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சாங்க. இப்ப விட்டமின் டி கம்மியா இருக்கும்போது ஹேர் ஃபாலும் நிறைய இருக்கு. ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இப்ப டீனேஜ் பொண்ணுங்களுக்கு, ஸ்கூல்ல போறவங்க எல்லாம், இப்ப குழந்தைங்களாம் வந்து காலையில போனா 7:30 ஸ்கூலுக்கு போனா நைட் ஈவினிங் 6:30 தான் வெளியில வராங்க. வெளியே பாக்கிறதுல பிடி பீரியடே இருக்கிறது இல்ல இப்போ. அது ஒரு முக்கியமான காரணம். அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஒரு பீரியட் பிடி வச்சாங்க. பட் இப்போ வந்து எல்லாம் படிப்பு அவசரமய உலகத்துல படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அது பண்றது. விட்டமின் டி சிந்தசிஸ் தான் தோல் பராமரிப்புக்கு முக்கியமா. போன், கால்சியம், விட்டமின் டி ஸ்ட்ராங்கா இருந்தாதான், விட்டமின் டி கால்சியம் இருந்தாதான் போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கெல்லாம் வெயில் எக்ஸ்போசர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா ஹேர் ஃபால் இப்ப சொல்றது, அதை பத்தி நம்ம இன்னும் பேசவே இல்லை.
ஹேர் ஃபால் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி, ஹேர் ஃபால் இருக்கிற பேஷண்ட்ஸ் விட்டமின் டி பார்த்தோம்னா கண்டிப்பா கம்மியா இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம நார்மலா முடி உதிர்தலுக்கு வந்து முக்கியமான காரணம் விட்டமின் டி. அதுவும் ஒரு காரணம், முக்கியமான காரணம்னு சொல்ல முடியாது, பட் அதுவும் ஒரு காரணம். விட்டமின் டெஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முடி கொட்டுறது வந்து வந்துருது. இப்ப இந்த டீனேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் முடி கொட்டுறதுன்னா அது விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமனா இருக்கு. விட்டமின் டி அண்ட் B12 விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ரொம்ப காமனா இருக்கு உங்களுக்கு. அந்த வெயில் எக்ஸ்போஷர்ங்கிறது இந்த அளவுக்கு அது ரொம்ப தேவை, அவசியம். அது நம்ம கண்டிப்பா நம்ம சும்மாவாவது வாக் போயிட்டு வரணும் அந்த மாதிரி. அதே மாதிரி வயசானவங்களுக்கும் வெயில் எக்ஸ்போஷர்ல உட்காரணும், கொஞ்ச நேரம் நடக்க முடியலனா கூட ஒரு சேர் போட்டு கொஞ்ச நேரம் வெயில உட்காரணும். அந்த மாலை இளம் வெயில்ல ஈவினிங் வெயிலையும் உட்கார்ந்தாதான் அந்த விட்டமின் டி சிந்தசிஸ் அவங்களுக்கு நடக்கும். அதிகாலையும் அந்த மாலை வெயில், அது குறிப்பா அந்த 2 வேளையில இருக்கக்கூடிய அந்த வெயில் வந்து படணும் அப்படின்னு சொல்றாங்க. மேடம், இப்போ நீங்க இந்த தோல் மருத்துவம் தொடர்பா எவ்வளவு காலமா உங்களுடைய மருத்துவ பணி? நான் 15 வருஷமா இருக்கும். தோல் பிஜி முடிச்சு 15 வருஷம் ஆகுது. சரிங்க. இப்போ நம்மளோட மருத்துவமனை வந்து நெடுமாறன் நகர்ல அங்க எங்கிட்டு வருது. தருமபுரி நம்ம நெடுமாறன் நகர் ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு டவுன்ல இருக்கக்கூடிய ரங்காக்கு பேக் சைட்ல. சரிங்க. இங்க 15 வருஷமா பண்றோம். அங்க வந்து எல்லா விதமான தோலுக்கு தேவையான எல்லா மருத்துவமனை, தோல் சம்பந்தமான டெர்மட்டாலஜி, அதாவது தோல் கிருமிகளுக்கு இன்ஃபெக்ஷன், ஹெரிடிட்டரியா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதுக்கும் பண்றோம். அழகியல் மருத்துவமும் நம்ம சேர்ந்து பண்றோம். ரெண்டுமே நம்ம இதுல பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். தருமபுரியில பெரும்பாலும் தோல் சார்ந்த நோய்கள் அப்படின்னா உங்களுடைய அனுபவத்துல எது அதிகமா பாத்துருக்கீங்க? அதான் இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து நம்ம பார்க்கும்போது இந்த படர்தாமரை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. படர்தாமரை அதுதான் அதிகமா இருக்கு. ஏன்னா வீட்டுல ஒருத்தருக்கும் தான் எல்லாருக்கும் வந்துருது. ஹைஜீன் தான் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி நல்லா 2 வேளை குளிக்கணும், ஈரம் இல்லாம துடைக்கணும், போட்ட ட்ரெஸ்ஸே போடக்கூடாது திரும்ப. அப்புறம் வந்து அதுக்குண்டான ஆயின்மெண்ட் மருத்துவரை ஆலோசிச்சு வாங்கணும். நம்ம ஒரு மெடிக்கல்லையோ இல்ல வேற எங்கேயாவது யாரோ வீட்டுல ஏதோ பழைய ஆயின்மெண்ட் இருக்கு அதை எடுத்து போடுறோம். நிறைய பேர் அப்படியும் பண்றாங்க. எதுக்கோ வாங்கின ஆயின்மெண்ட் எடுத்து இதுக்கு தடவிடுறது. அது ஸ்டீராய்டு ஆயின்மெண்டா இருக்கும். அது படர்தாமரைக்கு போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி தான், இன்னும் தான் அதிகமாகும். அந்த படர்தாமரையோட இதுதான் பர்சன்டேஜ் தான் இப்ப நம்ம அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முகப்பருக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த தோல் அலர்ஜி. முகப்பருக்களை பத்தி பேசணும் மேடம். ஏன்னா குறிப்பா இளம் தலைமுறை வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த முகப்பரு. அது எதனால ஏற்படுது, அதை எப்படி சரி செய்யலாம்? அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலை வந்து மாய்ஸ்டரா வச்சுக்கிறது சீபம் செக்ரீஷன் சொல்லுவோம். அந்த எண்ணெய் பசை செக்ரீஷன் இருக்கு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து அதிகமா இருக்கும். அது அவங்க நேச்சராகவே அவங்களுக்கு இருக்கும், ஹெரிட்டரி அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அதனால இவங்களுக்கும் அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு முகப்பரு வரதுக்கு வாய்ப்பு. அந்த முகப்பருக்குலயே 4 கிரேட் இருக்கு. கிரேட் 1, 2, 3, 4 சொல்லி, அதான் 1, 2, 3, 4 வகையான கிரேட்ல நமக்கு இருக்கு. ஆரம்பத்துல வந்து மைல்டா ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி ஒரு பர்டிகுலர் சீக்ஸ்ல அந்த நெத்தியில மட்டும் அந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டியா ஒரு சின்னதா இருக்கிறது வந்து ஒரு கிரேட் 1க்கு வரும். அதை விட கொஞ்சமா அதிகமாயிட்டு சில பேருக்கு வந்து தழும்பு தழும்பா பெரிய கட்டியா இருக்கும், வலி இருக்கும், சீல் பிடிச்சுக்கும். அது ஏற்கனவே வந்து போய் இதனால தழும்புகள்லாம் நிறைய இருக்கும். அதை வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம கிரேட் 4 4வது வகையான நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுல வந்து நமக்கு அழகு சம்பந்தப்பட்ட இதுதான் நமக்கு ரொம்ப இதில் தேவைப்படும். சைக்கோ சோஷியல் இம்பாக்ட். ஒரு சின்ன பிம்பிள் வந்துட்டாலும் ஒரு பொண்ணுங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அது வந்து அதுக்கும் ஒரு ரீசன் வந்து அவங்களா போடுற ஒரு ஆயின்மெண்ட்ஸ் தான். இப்போ பிம்பிள் வர ஸ்கின் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கிரீமா எதுவுமே போடக்கூடாது. ஃபேர்னஸ் கிரீமோ இல்ல மாய்ஸ்சரைசிங் கிரீமோ, இலோவேரா, அதாவது விட்டமின் இலோவேரா கிரீம் இருக்கு இல்லைங்களா, அலோவேரா கிரீம், அதுவும் போடவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆயிலியா இருக்கு. இன்னமும் கிரீம் போட்டா இன்னும் தான் ஆயிலி ஆகும். அதுக்குண்டான கிரீம் நம்ம கரெக்டா போட்டுறணும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பிம்பிள்ஸ்க்கு கிரேட் 1 and 2க்குலாம் வந்து வெறுமனே முகப்பூச்சிகளோ இல்ல அந்த பிட்ரோஸ்பரம் ஆக்டின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம ஸ்கின்ல நார்மலா இருக்கக்கூடிய அது வந்து அதீத வளர்ச்சி அடைஞ்சு சீபம் செக்ரீஷன் இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிம்பிள்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அந்த பாக்டீரியாவோட இது காலனி குறைக்கிறதுக்காகவும் சில ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி போட்டுக்கலாம் கிரேட் 1 and 2. 3 and 4க்குலாம் வந்து நம்ம வந்து இது முகப்பூச்சிகள் பண்ணலாம். நான் ஏற்கனவே பேசின மாதிரி ரசாயன பொருட்கள் கெமிக்கல் பீலிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பண்ணா நமக்கு வந்து ரெகுலரா ஆயின்மெண்ட் யூஸ் பண்றது அந்த மாதிரி அவசியம் இருக்காது. ஏன்னா அதிக கிரேட் 3, 4 அதிகமான ட்ரீட்மெண்ட், அதாவது பராமரிப்பு தேவைப்படும் போது நம்ம கெமிக்கல் பீலிங்க்கு போயிடுறது பெட்டர். அது மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும். அதுக்குன்னு சில பர்சன்டேஜ் ஆயிலி ஸ்கின், எந்த ஸ்கின் எவ்வளவு டைப் இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பர்சன்டேஜ்ல வெரைட்டி ஆஃப் கெமிக்கல் பீல்ஸ் இருக்கு.
அந்த ஸ்கின்னுக்கு என்ன தேவைப்படுதோ அது நம்ம மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ விட்டமின் சப்ளிமெண்டரி இதெல்லாம் கூட நமக்கு இந்த இடத்துல நமக்கு அவசியமாகுது. ஸ்கின் க்ளோயிங்க்கு விட்டமின் சி போடலாம், விட்டமின் டி போடலாம், அப்புறம் ஜிங்க், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து போட்டோம்னா நமக்கு இதுவும் வராமல் இருக்கும், பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும். அதிகப்படியான முகத்தில் வரக்கூடிய ஹேர் க்ரோத் வந்து ஜிங்க் மெக்னீசியம் சப்ளிமெண்டேஷன்ல நமக்கு நல்லா குறையும். இப்போ கிரீம் இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும். இந்த பவுடர், முகப்பு பவுடர் இருக்கு, அது எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், அதை முடியும்? கிரீமா இருந்தாலும் சோப்பா இருந்தாலும் பவுடர் இருந்தாலும் எல்லாமே கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் தான். அதுவுமே கூட இதுக்கு ஸ்கின் டைப்புக்கு பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இப்ப நான் ஆயிலி ஸ்கின்னுக்கு கிரீம் போடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு பவுடர் போடக்கூடாது. ஆல்ரெடி ட்ரையா இருக்கு, பவுடர் போட்டா நம்ம அந்த இடம் ட்ரை ஆகும், அப்சர்வ் ஆகும், ஸ்வெட் ஈரப்பதெல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்காக நம்ம பவுடர் போடுறோம். ஆல்ரெடி ட்ரையா இருக்கிற இடத்துல நம்ம பவுடர் போட்டோம்னா இன்னும் ட்ரை ஆகும். இது முக்கியமா எங்க தேவைப்படுதுன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பவுடர் மை இழுத்து பவுடரை போட்டு அப்பி அதுவும் மடிப்புகள் எல்லாம் நிறைய போட்டுட்டு கொண்டு வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா தழும்புகள் முகத்துல இருக்கும், கழுத்துல உடம்புல எல்லாம் தழும்புகள் வெள்ளை தழும்புகள் இருக்கும், அது ட்ரை ஆகும் சம்டைம்ஸ். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சென்சிட்டிவா ஸ்கின் இருக்குல்ல, அதாவது அது தோல் அலர்ச்சி நோய், எட்டோபிக் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க, ஹெரிடிட்டியா வரக்கூடியது. சில குழந்தைங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுடரே போடக்கூடாது. ரொம்ப தண்ணி சூடா ஊற்றக்கூடாது, விதன்னு தண்ணி ஊற்றணும். ரொம்ப பவுடர் அப்ளை பண்ணாமல் இருக்கணும். ஒரு மைல்டு மாய்ஸ்சரைசிங் கிரீம் போடணும். அது இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பவுடர் அவாய்ட் பண்ணணும். இது இந்த குழந்தைங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? அதான் சிரமமா இருக்கு. ஏன்னா கிராமங்கள்ல அவங்க சரி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அந்த அந்த ஆயில்லாம் இருக்கு போட்டு பயங்கரமா ஒரு கிஃப்ட் பேக் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எடுத்து போட்டாதான் அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. அதுதான், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கின் டைப். அது நம்ம பாத்துக்கணும். நம்ம ஒரு குழந்தைக்கு ரெகுலரா பவுடர் போடுறாங்க, எல்லாருமே இப்ப பவுடர் போட்டுக்கிறாங்க. மசாஜ் பண்ற பேர்ல ஆயில் போட்டு மசாஜ் பண்றாங்க. அது நம்ம பாட்டி காலத்திலேயே நம்ம நல்லெண்ணெய் மசாஜ் அது வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணி கொஞ்ச நேரம் வெயில காமிச்சு நம்ம குளிக்க வைப்போம். அது வந்து விட்டமின் டி சிந்தசிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. பட் இவங்க வந்து ஒரு ஆயில் நம்ம வந்து வீட்டுல செஞ்ச நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். பட் இப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஆயில் கடையில கிடைக்கக்கூடிய ஆயில், அதுல வந்து ஃப்ராக்ரன்ஸ் நல்ல ஸ்மெல் இருக்கக்கூடிய, அதுக்கெல்லாம் என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் கலப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு ஒவ்வாமை வந்துடும். நம்ம வீட்டுல செய்யற எண்ணெயை விட அது வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் போடலாம். பவுடர் போட்டு நிறைய முத்துறது, மை போட்டு நல்லா இழுக்குறது, அந்த மை கரையணுன்றதுக்காக சோப் போட்டு நிறைய தேய்ப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணும்போது ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா ட்ரை ஆகும். அதெல்லாம் போடக்கூடாது. போட்டு பார்ப்பாங்க, ஆரம்பத்துல போட்டு பார்த்துட்டு ஸ்கின் ட்ரை ஆகுது, வெள்ளத்தெலும்புகள் அங்கங்க வருது அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். சரிங்க மேடம். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு தரவையில் இருக்கிறோம். நம்மளுடைய மருத்துவமனை எங்க இருக்கு? உங்களுடைய மருத்துவமனையினுடைய அந்த அலுவலக தொலைபேசி எண்கள் இது கொடுத்தீங்கன்னா நேயர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது உங்களை அணுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம மருத்துவமனை இந்த எம்எம்எம் மருத்துவமனை, ட்ரிபிள் எம் மருத்துவமனை, நெடுமாறன் நகர் டவுன்ல இருக்கிற பழைய ரங்கா ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பின்னாடி இருக்கு. தொடர்பு தொலைபேசி வந்து 04342 264 264 லேண்ட்லைன் 264 ஃபேன்சி நம்பரா இருக்கு. 264 04342 264 அப்படின்ற நம்பர்ல தொடர்பு கொள்ளும் போது நம்ம உங்களுடைய மருத்துவம் தொடர்பான அல்லது ஏதாச்சும் நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பரை நம்ம அணுகலாம் அப்படின்னு சொல்லிக்கீங்க. நிறைய தோல் சம்பந்தமா நேயர்களுக்கு, குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லுங்க மேடம். இன்னொரு நம்பர் சொல்லுங்க மேடம். 9942 333 212 ரிசப்ஷன் 9942 333 212. இது வந்து செல் நம்பர். முன்ன சொன்னது லேண்ட்லைன் நம்பர். முன்பதிவுக்கு 04342 264 அப்படின்ற நம்பர்ல நம்ம முன்பதிவு செய்யலாம், பேசலாம் மருத்துவர்களோட. 9942 333 212 அப்படின்ற நம்பர்ல நம்ம பேசலாம். மருத்துவ ஆலோசனைகள், தோல் தொடர்பாகவும் அழகியல் தொடர்பாகவும் நம்ம மருத்துவரை நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னா இந்த நம்பரை நம்ம அழைச்சு பேசலாம். நம்ம முன்பதிவு செய்யணும், மருத்துவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பர்ல நம்ம பேசலாம். நிறைய மேடம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், குறிப்பா நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு இந்த தோல் தொடர்பான ஒரு பராமரிப்பு நார்மலா எப்படி பராமரிச்சுக்கணும், எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய நிறைவான கருத்து. அதுதான், நம்ம வெயில் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும். பொதுவாகவே 2 வேளை குளிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம். சோப்பு டைப்புக்கு ஏற்ற மாதிரி போடணும். இப்ப நார்மலா கமர்ஷியலா எல்லாம் யூஸ் பண்றது பண்ணலாம். பட் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க. மாத்தி ஆமா. இப்ப நம்ம
பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது கூட என்ன சோப் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா யோசிச்சு இப்ப அது யூஸ் பண்ண, இதுக்கு முன்னாடி அது யூஸ் பண்ண அப்படிமா. ஷாம்பு அதே மாதிரி தான். இப்ப நேயர் மட்டும் ஒருத்தர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. என்றும் எனது இனிய நண்பர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சேலம் அமானி பொன்னலாம்பட்டி காட்டு. வணக்கங்க ஐயா. இன்னைக்கு நம்ம தோல் சம்பந்தமா மருத்துவரோட பேசிட்டு இருக்கோம். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. மருத்துவர் மேடம் இருக்காங்க. மேடம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஏன்னா இப்ப எங்க மருதநெல்லை சமுதாய பண்பலை தான் இன்னைக்கு தருமபுரி மாவட்ட மக்களுக்கு சிறப்பான வழிகாட்டிட்டு இருக்கு. அந்த வகையில நீங்க சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டு மக்களுக்கு ஒரு தோல் சம்பந்தமான ஒரு நோய்களுக்கு எல்லாம் சிறப்பா வழிகாட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேம்மா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. மருதநெல்லை சமுதாய பண்பலைக்கும் உங்களுக்கும் மீண்டும் வாழ்த்து சொல்லி இன்னும் மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்படைய வேணும் கேட்டுக்கிறேங்க. நன்றிங்க. நன்றி. மேடம் இப்ப சொல்லுங்க. நிறைவா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். பாக்குறதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் வர நிறைய பேருக்கு அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம ஸ்கின் டைப்புக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். காமனா எப்பவுமே ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல எந்த சேஞ்சஸும் நமக்கு வரல ஸ்கின்ல அப்படின்னா அதே கண்டினியூ பண்ணலாம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, புது முயற்சிகள் பண்ண வேண்டாம். அது ஏதாவது விபரீதமா கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி அப்புறம் இப்ப ஆயிலி ஸ்கின் இருந்தா, எண்ணெய் பசையுள்ள சர்மமா இருந்தா எந்த கிரீமும் போடாம இருக்கிறது நல்லது. அவங்க லைட்டா ஒரு பவுடர் மட்டும் வேணா போட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா அதுக்கு உண்டான மாய்ஸ்சரைசிங் கிரீம் மட்டும் போடலாம். அவங்களுக்கு அவங்க பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா ஆப்போசிட்டா இது பண்ணிக்கலாம். அப்புறம் வெளியில ரொம்ப வேலை செய்யறோம், அப்படி தோட்டத்துல வேலை செய்யறோம், கழனில மாடு மேய்க்கிறோம், இல்லை ஏதோ ஒண்ணு பண்றோம், இல்ல ஏதோ ஒரு லைட்ல இருக்கும், ரொம்ப நேரம் ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யறோம், அப்ப லைட் கீழே தானே வேலை செய்யணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் சன் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா போடணும். ஏன்னா வெயில் மட்டும் இல்ல, இந்த எல்இடி லைட்ஸ்னால வர வேவ்லென்த்தும் நம்மளோட ஸ்கின் டேமேஜுக்கு ரொம்ப காரணமா இருக்கும். அதாவது முகத்துல கிளென்ஸ் பண்ணணும்னா வாஷ் பண்றது தான், சோப் போடுறதோ இல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றதோ. ஸ்கின் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசிங் கிரீம் போடலாம், சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். இது பேசிக்கா எல்லாமே பண்ணக்கூடியது. அதுக்கு மேல நம்ம ஃபேர்னஸ் கிரீம் வேணுமா, அந்த மாதிரி மங்கு கிரீம் போட்டோம், அதெல்லாம் ஈவினிங்ல மட்டும் தான் போடணும். டே டைம்ல போடவே கூடாது. டே டைம்ல போட்டுட்டு வெயில போனா கண்டிப்பா மங்கு இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். இதெல்லாம் ஒரு பேசிக். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது, நார்மலாவே பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது, இதெல்லாம் விட்டமின்ஸ் நம்மளுக்கு சேரும்போது கண்டிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் க்ளோயிங். கண்டிப்பா நம்ம மாத்திரைகள் போட தேவையில்லை. நம்ம ஒன்றும் இல்லை, இந்த கலர் உள்ள இது கேரட்டு, தக்காளி, பப்பாளி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணும்போது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் நமக்கு நிறைய இதாகும். தோல்ல சேரக்கூடிய கழிவுகளும் சீக்கிரம் வெளியேறிடும். அந்த மாதிரி பழங்கள், கீரைகள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், எண்ணெயில பொரிச்சது உணவுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வீட்டு உணவுகளும் நிறைய சாப்பிடணும். சரிங்க, ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி தோல் தொடர்பா நிறைய விஷயங்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய அந்த மருத்துவ பணி சேவை மேலும் மேலும் சிறப்படைய எங்களுடைய மருதநெல்லி சமுதாய வாழ்வின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுறோம். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களோடு நம்ம பேசுவோம். நன்றி.